தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே நல்ல விதமாக சந்திரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். வார இறுதியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 10ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதிகளோடு 8ஆம் அதிபதி சேருகிறார். ஆக 8, 9, 10 கூடியவர்கள் 3 பேரும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு, அட்டகாசமான ஒரு யோகமான ஒரு அமைப்பு. என்னன்னா, தொழில் ரீதியாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு. வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், ஜீவன அமைப்புகளில் எதிர்பாராத அமைப்பு. குருட்டு பூனை வெட்டத்தில் பாய்ந்தது என்பதை போல நீங்கள் வேலை, தொழில், வியாபார ரீதியாக ஒரு முயற்சியை செய்ய அந்த முயற்சி வேறு மாதிரியாக முடிந்து வாரத்தின் முதல் 2 நாட்கள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதற்கப்புறம் புதன்கிழமை, வியாழக்கிழமை 11ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியோடு குருவின் பார்வையில் சந்திரன் மங்கள யோகத்தில் இணைவரார். அந்த அமைப்பு ரொம்ப பெரிய நல்ல அமைப்புங்க. உண்மையை சொல்லப்போனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல எதையாவது ஒரு இடத்துல கொஞ்சம் சிக்கல்ல மாட்டினாலும் வெளியே வந்துவிடக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. உண்மையிலே இது ஒரு பொதுவான ராசி பலன் தான். ஆனா பிறந்த ஜாதக அமைப்புல 6, 8 தசாபுக்திகள் மட்டும் நடக்காம இயல்பாக யோக தசாபுக்திகள் நடக்கக்கூடியவர்களுக்கு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எதிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய அருமையான நாள். எதிலும்னா வயதுக்கேற்றார் போல பார்த்துக்கங்க. மாணவர்களுக்கு அந்த அந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எல்லா விதத்திலும் சக்சஸ் கிடைக்கும், நல்ல மார்க் கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, தொழில், வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புள்ள லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், சிலருக்கு கோடிக்கணக்கில் கூட உங்க பிறந்த ஜாதக அமைப்பின்படி நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பங்குச்சந்தை அந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய நிலைமைன்னு நல்லா இருக்குங்க. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் 12ஆம் இடத்துல சந்திரன் வந்துடுறாரு. அட்டமாதிபதி நீச்சத்தை அடைவது நல்லது. ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் பயணங்கள் அதிகமாக இருக்கும். மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கும் இடங்களில் யோக பலன்கள் நடக்கக்கூடிய சுப வாரமாக அமைஞ்சிருக்குங்க. தனுசுவினர் எல்லோருக்கும் இந்த வாரம்